ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சும்மா இருக்குன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள். என்னை சனிக்கிழமை என்னோடய பிறந்தநாள். அதை விட இன்றைக்கி புரட்டாதி சனி. ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடணும் இல்லாட்டிக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு போடணும் தெரியாது. ஸோ என்னோடய சனிக்கிழமை என்னோடய பிறந்தநாள். ஸோ இன்றைக்கு கொஞ்சம் காலையில் எழும்பி என்னென்ன செஞ்சது அப்படின்ட்டு ஒரு வ்ளாக் எடுத்துருக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு தான் என்னோடய சேனலுக்கு புதுசாக வாரணிங்க இருந்தால் ஹாய். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. வாங்க போகலாம். என்னடா காலையிலேயே எப்படி நிற்கிறேன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கு புரட்டாதி சனி. ஸோ சனீஸ்வரருக்கு போய் எள்ளெண்ணெய் சட்டி எரிக்கணும். காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு எரிச்சிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோ நான் எடுக்கலை. இந்த கோயிலில் நான் எள்ளெண்ணெய் சட்டி எரிக்கிறேன். ஸோ சிரமம் கூட. அதை விட மாஸ்க்குகள் போட்டுட்டு எல்லோரும் நிற்பாங்க, சேஃப்டி இல்லை. ஸோ அதால் அந்த வீடியோ நான் எடுக்கலை. ஸோ இப்போ தான் வந்திருக்கு. சரியா இப்போது 10:52 இந்த குடியெல்லாம் வச்சு வந்தாச்சு. தெரியுதா? ஸோ நானும் அம்மாவும் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு, முழுகிட்டு. ஸோ இனி என்ன நடக்குது? இனி தான் டீ கொஞ்சம் குடிக்கணும். ஒன்றும் சாப்பிடக்கூடாது தானே காலையில். வயிறு லைட்டாக புகை சாப்பிடாமல் இருந்தால் வயிறு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ விரதம் பண்ணாலும் டீ கொஞ்சம் குடிக்கணும். நான் குடிக்கிறதில்ல. ஸோ இப்போ குடிக்க போகிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க போவோம். இப்போ தான் வந்திருக்குறேன்னு வாங்க போகலாம். இது என்னோடய பர்த்டே ட்ரெஸ் இல்லை, அது போடலை. ஸோ இன்றைக்கி அவர் வர முடியாது தானே. அவருடைய ஊரில், நான் இங்கே. ஸோ சர்ப்ரைஸாக கேக்கெல்லாம் வெட்டினவர். அந்த வீடியோ நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோ நான் போட்டிருப்பேன் யூடியூப்பில், பாருங்கள். இப்போது நான் அந்த கேக்கெல்லாம் காட்டுறேன். என்ன நடக்குது அந்த விலோக்கில் பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே. பிறந்த நாள் மிட் நைட்டில் என்னோடய ஃபேமிலி அப்புறம் என்னோடய ஃபினான்ஷியல் எல்லாம் சேர்ந்து கேக் கட் பண்ணினாங்க. பட் அவர் வரையில் அவர் ஃபோனில் பார்த்தவர் வர முடியாது. இந்த லாக்டவுனால் எவ்வளோ சோதனை. ஸோ கவலை தான். ஸோ இதெல்லாம் எடுக்கட்டுக்கும் அப்புறம் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் தேங்க்யூ. எனக்காக மினக்கட்டு அவளை ஒரு கேக் கட் பண்ணுறது சர்ப்ரைஸாக. ஸோ என்னோடய ஃபேமிலி அப்புறம் என்னோடய அம்மா அப்புறம் என்னோடய ஃபினான்ஸு என் அப்பாச்சி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ டீ குடிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. இங்கே போன ஹாப்பி பர்த்டே. மரக்கறி வெட்டுறோம். இப்போ தான் டீ தந்தது. டீ குடிக்கிறேன். 12 மணிக்கு காது சாப்பாடு வைக்கணும். இன்றைக்கு என்னென்ன மரக்கறின்னு தெரியாது. பார்ப்போம் சமைக்கும் போது. ஓகே. பைத்தங்காய் வைக்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு வெட்டுற நேரம் தம்பி ஞாபகம் தான் பாரு. நல்ல மரவள்ளிக்கிழங்கு நல்ல கறி நல்லா இருக்குமே. நம்ம பாவக்காய் வெட்டியாச்சு. அப்புறம் இந்த 2 மூலு என்னது மரவள்ளியும் பூசணிக்காயும். அப்புறம் அம்மா ஒரு பெரிய சட்டிக்கு ஒரு வாழைக்காய் விட்டுறா. அதுக்குள்ளே தண்ணி கிடக்கு, தண்ணி வச்சு கழுவுறோம். அப்புறம் கீரையும் ரெடியாக பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் இனி அடுப்பில் வைக்கிறதா. இதுவும் பட்டியாச்சு. என்னம்மா இது 2 முருகறி அப்படியே சேர்த்து வைக்க போகிறோம். பாருங்க. கீரை வச்சாச்சு, பருப்பும் வச்சாச்சு. நான் இந்த வெள்ளை நுரை வரும் அதை எடுத்த அப்புறம் வெங்காய மிளகா போடணும். அதில் வெங்காய மிளகா போடலை, இவருக்கும் போடலை. நான் இப்போ வெங்காய மிளகா வெட்டிட்டு இருக்கிறேன். கீரை அவிஞ்சு வந்துட்டு வெங்காய மிளகா போட்டாச்சு. இது மூட போகிறோம். விடுங்க கிடக்கட்டும். பருப்புக்கும் நுரை அள்ளியாச்சு, வெங்காய மிளகா போட்டாச்சு. நல்லா அவியட்டுக்கும். ஓ மை காட், பசிக்குது. சரியா எனக்கு 12 மணிக்கு சாப்பாடு தரணும். மண்டைக்கு நான் எத்தனை மணிக்கு பிறந்த நாள்? 6 மணிக்கோ? எத்தனை மணிக்கு மாசம் பிறந்த நாள்? ஆனையம்மா சொல்லுங்களேன். ஐயோ, நீ உங்களுக்கு நான் பிறந்ததால உங்களுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு. போய் சொன்னாங்க. போய் 6 புள்ளியால் 5 புள்ளியால் எல்லாம் சும்மா அதெல்லாம் போய் வீடு வாசல் வளவு சொத்து 10 வேற என்ன வேணும்? எனக்கு வயசு போகுது. எனக்கு கவலையா கிடக்க. வயசு போனா என்ன போவன் மனுஷனுக்கு போயிட்டு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா நான் போயிடுவேன். கட்டி கொடுத்தா மனுஷன் விட்ட போறா இல்ல எங்க நிக்கிறான். எங்க கொரோனா விட்டா தானே இப்படியே கொரோனாவை சாடி சாடி இங்கேயே காலத்துக்கு சாப்பாடு. ஐயோ
இருக்குது அம்மாங்க என்ன செய்ய போறீங்க சீரக மிளகா பருப்புக்கு இடிக்க போறோம் பருப்புக்கு உள்ளி சீரகம் மிளகு எல்லாம் போட்டு சீரகத்துல 2 இருக்கு பெருஞ்சீரகம் நச்சீரகம் எல்லாம் அதுல நச்சீரகம் போட்டு இடிச்சு போட்டா தான் வாயு தொல்லை இல்லாம போகும் ஒரு கயாமையான சத்தமாக்குறேன் பருப்பு அவிஞ்சு வர மஞ்சள் கொஞ்சம் போட்டு கிடக்கு ஸோ மஞ்சள் பருப்புக்கு மஞ்சள் போடத்தான் வரும் இல்லை கொஞ்சம் அவியணும் முழுசா இருக்குல்ல கொஞ்சம் அவிஞ்சாதான் ஓகே இந்த காலத்து சாப்பாடு வைக்கணும் இல்லை எள்ளு போட்டு நெல்லெண்ணெயும் போட்டு வைக்கும் அப்போ சனி தோஷங்கள் நீங்கும் சனி தோஷங்கள் இருக்கிற நீங்கள் போய் செடிங்க இன்றைக்கு புரட்டாசி சனி உண்டு இன்றைக்கு தான் துவங்கியிருக்கு 4 இல்லாட்டிக்கு 5 சனி இருக்குமா கும்பம் வச்சா எடுக்கல அதாவது நவராத்திரி கும்பம் வைப்போம் இல்லை அதை வச்சா எரிக்க முடியாது அதனால நாங்கள் முதல் சனியே எரிச்சாச்சு ஸோ எரிக்காத நீங்கள் போய் எரியுங்க இல்லாட்டி வார சனியில் போய் எரிச்சு கொள்ளுங்க வேற யார் எரிக்கிறோம் நாங்கள் எரிக்கிறோம் எல்லாருக்கும் எரிச்சாச்சு உப்பு போட்டாச்சு இனி நாங்கள் இதுக்கு பால் விட போகிறோம் ஆவி போகிற வழியை பார்த்துக்கீங்களா ஓகே பாலும் விட்டாச்சு இதுக்கு இப்போ மிளகு சீரகம் உள்ளி போடணும் காணுமம்மா இன்னும் காணுமே மிளகு சீரகம் போட்டாச்சு அப்புறம் கீரை பார்க்கணும் கீரையை இறக்கி போட்டு பருப்பை இறக்கி போட்டு மற்ற கறி வைக்கணும் உப்பெல்லாம் போட்டாச்சு கொதிக்கட்டுக்கு ஓகே கீரையை மவிஞ்சாச்சு மசிப்படுது நான் தான் மசிக்கிறேன் ஓகே கீரை மசிச்சாச்சு பால் விட போகிறோம் கொஞ்சம் உப்பு போடணும் ஓகே கீரை ரெடி இது ரக்கி ஆடின பிறகு தான் தேசி புளி விடணும் பால் எல்லாம் விட்டாச்சு கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும் அப்புறம் இஞ்சால இது மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காயும் ஆவியுது நாங்கள் பைத்தங்காய் கறி வைக்க போகிறோம் அதுக்கு எண்ணெயெல்லாம் போட்டாச்சு பெருஞ்சீரகம் போட போகிறோம் வட்டிட்டாம்மா அது வெந்தயம் போட்டாச்சு அப்புறம் வெங்காயம் மிளகா ரம்பையில் வெங்காயம் மிளகா நல்லா பொரியட்டுக்கும் இது வெள்ளரையும் கரெக்டும் சம்பல் போட போகிறோம் தேசி புளியெல்லாம் கிடக்க எல்லாம் வெட்ட போகுது யார் வெட்ட போகுதுமா தங்கச்சி தென்னோடி பசி இவ்வளோ எனக்கு சம்பளம் எடுத்துருக்காங்க கற்று காட்டு கிளறி போட்டு மூடி விடுங்க நல்லா இருக்கும் மூடி போட்டால் தான் நல்லா இருக்கும் இது மன்னார்ல இருந்து வந்த ஆன வாழைப்பழம் எனக்கு வந்துச்சு அன்னைக்கு இதுதான் என்னோட பர்த்டே ஸ்பெஷல் கொஞ்சம் வதங்கிட்டுது கிளறுவாங்கக்கா உப்பும் தூளும் போட்டாச்சு நான் அங்கால போயிட்டு வேறு அம்மா டப்பான்னு போட்டுருவா ஸோ இதுக்கு பால் விட போகிறோம் பால் விட்டு தான் கிளறணும் இந்த எரிஞ்சு போடும் சீக்கிரம் கொண்டு நாங்கள் பால் அதை என்ன போடுங்க கிளறு ஓய் வாரம் போகிறோம் இதை செஞ்சுட்டு கறியை செஞ்சுட்டு வாரம் எங்க போனி நீ போகாதேங்க 2 மேங்கோ நீ போகாத 2 மேங்கோ நான் கஞ்சி கொண்டு வரேன் மணி பா ஓடியா சீக்கிரம் ஓடியா வெயிலா கிடக்கு இதுகளுக்கு அத்தை வலிக்கிட்டுதோ இதுகளுக்கு சாப்பாடு வைக்காம குடி ரோட்டு போகாத நல்லா இருக்க சரி நான் போகிறேன் நான் ஆட்டுக்கு தண்ணி வைக்க கடையில் இங்கே எல்லாம் முடிஞ்சுது மசிச்சு தூளும் போட்டு உப்பு போடுங்க கலக்கி போட்டு பின்ன என்ன ஆடு பாவம் இல்லை இன்றைக்கு சனீஸ்வரர் விரதம் காலம் தான் வரும் வேறு என்ன வரும் ஓகே இது நல்லா கொதிக்கட்டும் கிளறுவோம் இது அம்மா தான் கிளறணும் டிக்கா கடை கிளறுமா அவருக்கு சீலியால் பிடிச்சி தான் கிளறும் இல்லைண்ணா பார்க்கணும் வாழையில் ஓகே கொதிக்கட்டுக்கும் பைத்தங்காய் இருக்கா பார்ப்போம் பைத்தங்காய் ரெடி ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் நல்லா வத்தணும் இஞ்சால இது நல்லா இருக்குல்ல கலர்ஃபுல்லாக ஓகே
ஓகே, இந்த கறி ரெடி ஆகிட்டு நான் இதை ரக்க போகிறேன். இப்போது வைக்கிற மற்ற கறி வைக்க போகிறேன். பைத்தங்காய் பார்க்க போகிறேன். பைத்தங்காய் திக்காக வந்துட்டுது. நீங்கள் போடுங்க நான் பார்க்குறேன். ஓகே, இது ரெடி தான். நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டு அடுத்த கறி செய்ய போகிறோம். இது பாவக்காய்க்கு நாங்கள் போட போகிறோம். பெருஞ்சீரகமும் வெந்தயமும் போட்டாச்சு. வெங்காயம் மிளகாய் ரம்பையில் எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போடுங்க. உள்ளி விட்டு கொஞ்சம் உள்ளி வட்டம்மா டப்பண்டு. ரகராரி போட்டு மூடி விடும். இது கொஞ்சம் வதங்கி வரத்தான் புளி விடணும். பாவக்காய் லைட்டாக ரெடி ஆகிட்டு ஒரு தக்காளி பழம் மட்டி போட்டுருந்தாங்க. சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. இருந்தாலும் புளி கொஞ்சம் போடணும், இல்லாட்டி நல்லா இருக்காது. தக்காளி பழம் போட்டாலும் போடாட்டிலும் புளி விடணும். ரெடியாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் ஊத்துறா புளி அம்மா. இப்போ தான் வெளியில் வேலையானது. ஸோ நல்லா புளியில் அவியட்டுக்கும். பாவக்காய் மூடியாச்சு. கொஞ்சம் அவியணும். நல்லா புளியில் அவிஞ்சா தான் நல்லா இருக்கும். அவியட்டுக்கும். இது இங்கே வெண்டிக்காய் பொரியுது. ஸோ நல்லா பொரியட்டுக்கும். இவர் இல்லை பொண்ணு நம்ம பொரிஞ்சு எடுக்கணும், குழம்பு வைக்கணும், பொரியட்டுக்கும். ஓகே, இது வெள்ளாரையும் கேரட்டும் போட்டு சம்பல். உங்களுக்கு தெரியுதா? வெள்ளாரையும் கேரட்டும் போட்ட சம்பல். தேசி புளியெல்லாம் விட்டாச்சு. கொஞ்சம் தேங்காய் பால், முதல் பால் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு யார் யாருக்கு இது பிடிக்கும்? நல்லா இருக்கும். வெள்ளாரை ஞாபக சக்தி வரும். வெள்ளாரை சாப்பிடுங்க. ஞாபக சக்தி இல்லாத நீங்கள் வெள்ளாரை சாப்பிட்டு கொள்ளுங்க. இது படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வெள்ளாரை செஞ்சு கொடுக்குறது, படிக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்காக. ஸோ வெள்ளாரை சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஓகே, களைச்சி போட்டு. ஸோ இப்போ டைம் 12 இன்னும் காற்று சாப்பாடு வைக்கல. சில பேர் வெள்ளாரி அந்த மிக்சி கிரைண்டருக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்சி கிரைண்டருக்கு அப்படியே ஒரு அடி அடித்து சாப்பிடுவாங்க. எங்களுக்கு அது பெருசாக பிடிக்கும். சில பேர் பிடிக்கும், நல்லா இருக்கும். நாங்கள் சாப்பிட்றதில்ல. அப்படி அப்போயாவது இருந்துட்டு ஒரு டைம் சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. ஸோ நாங்கள் இப்படி தான் வெள்ளாரியை குருணியாக வெட்டணும். அடிக்கி ஒவ்வொரு வழியிலேயே அடிக்கி ஒரு 5 அடிக்கி சின்ன வெட்டி, அப்புறம் கரட் சுரண்டியால் கரட்டை சுரண்டி, அப்புறம் சின்ன வெங்காயம் வட்டமாக வெட்டி, பச்சை மிளகாய் வட்டம் வெட்டி, அப்புறம் கருவேப்பிலை போட்டு தேசி புளி போட்டு தேங்காய் பால் முதல் பால் விட்டு நல்லா கையால் மசிச்சு எடுத்து சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம எப்படி இருந்தது காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் இப்போ வெண்டிக்காய் பார்ப்போம். ஓகே, லைட் 11 ஆகிட்டு. ஸோ இதை ரக்கி போட்டு நீ மற்ற இதை போட போகிறேன். இப்படி தான் வெண்டிக்காய் பொரிச்சு எடுக்கணும். ஸோ ரக்க போகிறேன். ரக்கிட்ட மற்ற இதை போட போகிறேன். பாவக்காய் எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா? கொஞ்சம் அவியணும். இந்த மசிங்கால கொஞ்சம் அவியட்டுக்கும். ஒரு கத்தரிக்காயும் சேர்த்து வெண்டிக்காய் குழம்போட சேர்க்கிறோம். அதுவும் பொரியுது. பொரியட்டுக்கும். இது தாளிச்சு எல்லா கறிக்கும் போடுறதுக்கு பொரிக்கிறோம். இதுக்கு பெருஞ்சீரகம் மட்டும்தான் போடணும், வெந்தயம் போடக்கூடாது. வெத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொண்ணு நம்ம கொதிச்சுட்டு எல்லா கறிக்கும் போடும். அப்படி இருக்கணும். காய்ச்ச பாவக்காய் பாவக்காய் கறி ரெடி ஆகிட்டு நல்லா இருக்குல்ல. கொஞ்சம் லைட்டாக பொண்ணு நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வரணும். வரட்டுக்கும். உங்களை குழம்பு ரெடி. எல்லாம் அடுப்பில் வச்சாச்சு. கொதிக்கட்டுக்கும். தக்காளி பழம் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இது கொதிச்சு வடியாக வந்ததுண்டா சரி. புளியும் போட்டாச்சு. கொதிக்கட்டுக்கும். ஓகே ஓகே, வெங்காயம் மிளகாய் நல்லா பொன்னிறமாக வந்துட்டு இனி விட்டால் கறியிடும். ஸோ நான் இதை இப்போது கறிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறேன். வதக்கி வச்ச கறிகள் தேவையில்லை. பருப்பு, அப்புறம் பூசணி மரவள்ளி கிழங்கு கறி, கீரைக்கு போட்டால் சரி. இந்த 3க்கும் போட்டால் காணும். ஓகே, நான் போடுறேன். ஓகே, கறிகள் எல்லாம் முடிஞ்சது. குழம்புல கொதிக்கிற இது வாழைக்காய் பொரியுது. மரவள்ளி கிழங்கு வாழைக்காய் பொரிக்க போகிறோம். இது மரவள்ளி கிழங்கு பொரியுது. பொரியட்டுக்கும். இப்போதான் போட்டேன் நான். காத்து சாப்பாடு வைக்கணும். டைம் ஆயிடுச்சு. 1 மணி ஆகும். கடையில் வைக்கணும். இல்லை வேற வைக்க போ. பையனை வைக்கிறா. ஜூம் பண்ணி
காகம் எடுத்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம் பாங்கு காகம். ஓகே காகம் சாப்பிட்டு ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம் எல்லாரும். நாங்கள் எல்லாரும் முண்டா தான் இருந்து சாப்பிட போகிறோம். எல்லாரும் முண்டா இருந்து மரக்கறியில். இதில் இப்போ யார் இல்லைண்டா தம்பி இல்லை, அப்பா இல்லை, இன்னொரு தம்பியும் 2 தம்பியும் இல்லை. ஒரு ஆள் வேலைக்கு போட்டு ஒரு ஆள் வெளிநாட்டில். ஸோ அவர் மிஸ்ஸிங். தங்கச்சி ஒரு ஆளும் இல்லை. நாங்கள்லாம் சாப்பிட்றோம். கீரை போட்டாச்சு. என்ன பற்றி கீரை கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் போடு கீரை. இது இன்னும் கொஞ்சம் போடும். நல்லா ஞாபக சக்தி வந்தால் தான் நான் நல்லா இருக்கும். எனக்கல்லோ எனக்கு தலை வாழை இல்லை, அது கிழிஞ்சு போயிட்டு காற்று தானே எல்லாம் கிழிஞ்சு போட்டுது. மரவள்ளி கிழங்கு கறி, அப்புறம் மிளகாய் பொரியலும் வைப்பேன். ஓகே மிளகாய் பொரியல், அப்புறம் மரவள்ளி பொரியல், இது வாழைக்காய் பொரியல், பருப்பு தங்கச்சி பருப்பு போடுது. வெண்டிக்காய் பொரிச்ச குழம்பு, அவ்வளோதான் கறி. ஓகே அப்பளம் மிஸ்ஸிங், தயிர் மிஸ்ஸிங். எந்த கறி? பாவக்காய் கறியா? பாவக்காய் கறி போடுங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும், விட்டாச்சு. ஓகே இனி சாப்பாடு தான். செம்மையாக இருக்குது சாப்பாடு. எல்லாரும் இருந்து சாப்பிட்றோம். விரதமண்டா தான் இப்படி சாப்பிட வரோம். ஸோ நாங்கள் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிடுங்க. அப்படி இருந்தாண்டு சொல்லுங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே பாப்பா என்ன நடக்கும். நாங்கள் சாப்பிட்றோம், நீங்கள் சொல்லுங்க. ஆக ஒரு ரிப் முடிஞ்சது, அடுத்த ரிப் முடியல. ஓ மை காட், எஸ் விரதம் எல்லாம் முடிச்சாச்சு, அவ்வளவுதான். ஸோ சாப்பாட்டோட எல்லாம் முடிச்சுது. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் நான் இன்னொரு உங்களுக்கு காட்டிட்டு முடிச்சுக்கிறேன். ஓகே இதுதான் கேக்கு. இவர் செய்தான் நேற்று கட் பண்ணி கொஞ்சம் குறையாக கிடக்கு. ஓகே இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நைஸ் கேக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது. எப்படி இருந்தாண்டு காமெண்ட் செக்ஷனில் எனக்கு கீழே சொல்லுங்கள், கேக்கு எப்படி இருக்குது, வடிவாக இருக்கான்ட்டு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, மழக்குணமாக இருக்குது. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சாப்பிட்டாச்சு, கேக்கெல்லாம் காட்டியாச்சு. ஓகே தேங்க்யூ ஆல், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பாட்டுக்கும் பாய் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய்.